இந்த வாரம் ஃபுல்லாக சென்டிமெண்ட் ரொமான்ஸ் பஞ்சாயத்துன்னு எல்லாமே வந்து நிறைஞ்சிருந்துச்சு. மீனாவுக்கு வந்து முத்து புது பைக் வந்து வாங்கி கொடுத்துல ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்டுடியோட ஹோட்டல் ஓப்பனிங் வரைக்கும் எல்லாமே கலாட்டாவாக தான் இருக்குது. வாங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சென்னையில் ஒரு பக்கம் வேலை சுமையில் வந்து மிதந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த சிட்டியோட மூலையில் மீனா, முத்து, சீதா இந்த 3 பேரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புதிய அத்தியாயம் வந்து எழுத போகிறாங்க. இது என்னவா இருக்குன்னா, இப்போ தான் வந்து சீன் வந்து ஓப்பன் ஆகுது. காலையில் சூரிய ஒளி ஜன்னல் வழியாக வந்துட்டு இருக்கு. மீனா மிரருக்கு முன்னாடி நின்று புது சேரீ வந்து உடுத்திட்டு இருக்காங்க. அந்த முகத்தில் ஒரு இன்னசென்ட்டான க்ளோ, ஆனால் கண்ணில் ஒரு எக்ஸைட்மெண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முத்து மீனாவை எங்கே கூட்டிகிட்டு போவாரோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்டு இருக்கா. மீனாவுக்காக வந்து ஷோரூம் போய் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் பைக் வந்து முத்து பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் கோவிலில் வண்டிக்கு பூஜை எல்லாமே போட்டுட்டு தான் முத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான். மீனா என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் தான் வெளியே பைக்கோட சத்தம் வந்து கேக்குது. மீனா வெளியே வா, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு முத்து வந்து கூப்பிடுறாரு. ஸோ மீனா வெளியே வந்து பார்த்த உடனே புது எலக்ட்ரிக் பைக், அந்த வண்டி மேலே பூ மாலை எல்லாமே போட்டுருந்துச்சு. மஞ்சள் குங்குமத்தோட கோவில் டச் ஃபீலோட இருக்குது. ஸோ இது உனக்காக தான் மீனா அப்படின்னு முத்து சொன்ன உடனே மீனாவோட கண்ணு வந்து கலங்கிடுச்சு. எனக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீ இப்போ வந்து வேலைக்கு போகிற, 4 இடம் சுற்றணும், பஸ்ஸில் வந்து கஷ்டப்படுற அப்படின்னு வந்து முத்து வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் மீனா வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறான். மீனாவோட இருந்த சீதாவோட அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே புது பைக் வாங்கியிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி சின்னதாக வந்து சந்தோஷப்பட்டு கண்ணீர் விடுறாங்க. அப்புறம் கோவிலுக்கு போய் பைக்குக்கு வந்து பூஜை பண்ணுற சீன் தான். முத்து அந்த வண்டி முன்னாடி புஷ்பம் எல்லாமே வச்சு பாதுகாப்பாக ஓட்டிட்டு போ மீனா அப்படின்னு வந்து சொல்கிறான். அங்கே இருந்த சத்யா கிட்ட தான் வந்து அடுத்த காமெடி ஸ்பார்க் வந்து வருது. அது என்னன்னா, மாமா நீங்கள் அக்கா வந்து பின்னால் உட்கார வச்சு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, ரொமான்ஸ் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து டீசிங் டோனில் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சத்யா சந்திரா உட்கார சொன்னா, நீங்கள் ரொமான்டிக்காக ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு வந்து சத்யா வந்து டீஸ் பண்ணுறான். அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா, அது வந்து ரொமான்ஸ் இல்லை சத்யா, அது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சீரியஸாக சொன்னாலுமே சின்ன சிரிப்பு முகத்தில் வந்து தெரியுது. அப்படியே மீனா வந்து வண்டி விட்டு முத்து வந்து பின்னால் உட்காந்து கிளம்பிட்டாங்க. அப்போ மீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி வந்து சத்தமே கேட்கலீங்க, நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கை கூட இப்படி நிம்மதியாக போயிட்டா போதும் அப்படின்னு முத்து மனசுக்குள்ள வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த ரொமான்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் நீடிச்சது. கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு போலீஸ்கார வண்டி நிறுத்த சொல்லிட்டாரு. உடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குது, ஹெல்மெட் போட்டிருக்கோம், நாங்கள் ஸ்லோவாக தானே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து டக்குன்னு வந்து பதில் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முத்து வந்து ஷாக் ஆகுறான். என்ன ஒரு தைரியம்பா அப்படின்னு மனசுக்குள்ள வந்து நினைக்கிறான். ஆனால் போலீஸ் வந்து மாலை போட்டு நம்பர் பிளேட்டை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபைன் கட்ட சொல்லிட்டாரு. இப்போதான் பூஜை போட்டுட்டு வரோம் சார் அப்படின்னு முத்து சொன்னதுமே அவங்க வந்து கேட்கவே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு க்ரௌட்லேருந்து ஒரு அறிமுகமான குரல் ஒன்று கேட்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராரு. அது அருண் தான். ஃபைன் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு முத்து வந்து முடிவெடுக்கும் போது கரெக்டாக அருண் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குறான். சரி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை அனுப்பி வச்சிடறாங்க. இருந்து அவனே அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இவங்க வந்து நல்ல ஃபேமிலி தான், விட்டுட்டு போங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட வந்து சொல்லிடுறான். அதுக்கப்புறம் புது வண்டி நல்லா இருக்கு, எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு அருண் வந்து கிண்டல் பண்ணிட்டு சிரிக்கிறான். கடைசியாக முத்து மீனாவை அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ சீன் வந்து ஷிஃப்ட் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட ஹோட்டல் ஓப்பனிங் தான். ஸ்ருதியோட ஹோட்டல் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் பிரம்மாண்டமாக வந்து நடந்துட்டு இருக்குது. பிரம்மாண்டமான பேனர், கலர்ஃபுல் பலூன்ஸ், புது மாதிரி கோல்டன் லைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே செம்மையா வந்து இருக்குது. முத்து, மீனா, சீதா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. டெக்கரேஷன் வந்து செம்ம சூப்பராக இருக்கு அப்படின்னு முத்து வந்து இம்ப்ரெஸ் ஆகிறான். ஆனால் ஒரு மூலையில் மனோஜ் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் இரிட்டேஷனாக வந்து இருக்குது. மனோஜ் மட்டும் பொறாமையில் வந்து கொதிச்சிட்டு இருக்கான். நான் ஏதோ சின்ன ஹோட்டல்னு பார்த்தா பெருசாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ ரோஹிணி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு சப்போர்ட் பண்ண அம்மா அப்பா இருக்காங்க, நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னு வந்து குத்தி காட்டுறாங்க. அந்த பணக்கார பைத்தியம் எவ்வளோ நாளைக்கு தான் இது பண்ண போகுதோ தெரியல அப்படின்னு மனோஜ் வந்து நக்கல் பண்ணிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் தான் ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்து நக்கல் அடிக்கிறாங்க. என்னதான் மீனா அங்கே வந்து காமா இருந்தாலுமே ஸ்ட்ராங்காக இருந்து இருக்காங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் தான் இந்த சக்ஸஸ்க்கு காரணம் அப்படின்னு மீனா போல்டாக வந்து சொல்கிறாங்க. மீனா பதிலடி கொடுத்து அசத்துறாங்க. இங்கே இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட ஃப்ரெண்டு நீத்து வந்து கங்க்ராட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதியோட பேரண்ட்ஸோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி வந்து மாறுது. முத்து, மீனா, சீதான்னு எல்லாருமே வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும்போது தான் அங்கே ஸ்ருதியோட ஃப்ரெண்ட் நீத்து வந்து ஸ்ருதிக்கு வந்து வாழ்த்து சொன்னது எல்லாமே. அப்போ ஸ்ருதியோட அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி இவையே இங்கே வந்தேன் அப்படின்னு வந்து அவங்க மனசுக்குள்ளே இருந்த ஒரு டென்ஷன் ஆகுது. அதுக்கு பின்னாடியே பார்வதியோட ஃப்ரெண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வராங்க. அவர் தான் வந்து செஃபா வந்து இங்கே வேலை செய்ய போறாரு, ஆனந்தோட அத்தை மாமா அப்படின்னு வந்து அறிமுகப்படுத்துறாரு. எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. அண்ணாமலை வந்து ரிபன் கட் பண்ணி ஹோட்டலை வந்து திறந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் விளக்கேத்தி ஃபங்க்ஷன் எல்லாமே ஆரம்பிக்குது. ஸ்ருதி கல்லாவில் உட்காந்த உடனே முத்து வந்து லட்டு தட்டை வந்து கொண்டுட்டு வந்து முதல்ல நீ வியாபாரம் பண்ணுப்பா அப்படின்ட்டு அண்ணாமலைட்டு வந்து கொடுக்குறான். ஒரு லட்டு எவ்வளோமா அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. 100 ரூபா அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே ரொம்ப காஸ்ட்லியாக லட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒரு ஃபீல் குட் மூமெண்ட்டாக வந்து இருந்துச்சு. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு லட்டு ஊட்டி விடுறாங்க. ஆனால் இந்த ஹாப்பினஸ்க்குள்ள ஒரு ஷாக்கிங் ட்ரூத் ஒன்று மறைஞ்சிருக்கு. அங்கே ஹோட்டலில் வெளியில் கோகிலா மீனாட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கோகிலா வந்து கேஷுவலாக சொன்ன மாதிரி ஒரு பெரிய உண்மை வந்து சொல்லிடுறாங்க. உங்க அம்மா கடையை வந்து திரும்ப வைக்கிறதுக்கு காரணம் முத்து தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை கேட்ட உடனே மீனாக்கு ஒரு தண்டர் அடிச்ச மாதிரி வந்து இருந்துச்சு. என்ன சொல்றீங்கக்கா, முத்துவா அப்படின்ட்டு நம்பாத மாதிரி வந்து கேட்குறா. அப்போ கோகிலா வந்து தலையசிக்கிறாங்க. அந்த செகண்ட்ல மீனோட மனசுல பார்த்தீங்கன்னா குழப்பம், பெருமை, அதே மாதிரி பாசம் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவள் ஓடி போய் சீதாட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றா. சீதா அதை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டு, அப்படின்னா நம்ம கடை திரும்ப வர்றதுக்கு முத்து மாமா தான் வந்து காரணமா அப்படின்னு சீதா சொன்ன உடனே மீனா வந்து மெல்ல வந்து தலையாட்டுறாங்க. உடனே சீதா இந்த உண்மையை தெரிஞ்ச உடனே முத்துக்கிட்ட போய் நீங்க தான் என் அம்மா கடை திரும்ப கிடைக்க காரணம் அப்படின்ற உண்மை வந்து தெரிய வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. முத்து வந்து சிரிச்சுட்டு என்ன சொல்றாங்க, நான் நம்ம வீட்டுக்காக தானே செஞ்சேன் அப்படின்னு வந்து சொல்றான். அந்த சிரிப்புல பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு அஃபெக்ஷன் நல்லா
நல்லாவே வந்து தெரியுது. நம்ம ஃபேமிலி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கே வலிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். முத்து செஞ்ச நல்ல விஷயத்தோட ரகசியத்தை வந்து வெளிப்படுத்திட்டான். அந்த வார்த்தை கேட்ட உடனே சீதாவோட கண்ணிலேருந்து கண்ணீர் வழியுது. அந்த கண்ணீர் வந்து வருத்தத்துக்காக வேண்டி கிடையாது, பெருமைக்காக வேண்டி தான். முத்துவோட பாசம், குடும்பத்துக்காக முத்து செஞ்ச உதவியோட ரகசியம் எல்லாமே வெளியில் ஆயிடுச்சு. மீனாவும் நெஞ்சுக்குள்ள முத்துவை நினைச்சு பார்க்குறாங்க. எவ்வளோ சின்ன விஷயம்னு நினைச்சோம், ஆனால் அந்த சின்ன மனுஷனுக்குள்ள எவ்வளோ பெரிய மனசு வச்சிருக்கான் அப்படின்ட்டு அந்த இமோஷனலோட தான் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. முத்துவோட ரகசிய பாசம் வந்து வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. அவனோட நிசப்தமான சாக்ரிஃபைஸ்க்கு வந்து ரெகக்னேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த வாரம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி நடக்க போகிற புதிய பஞ்சாயத்து, புதிய கிளர்ச்சி, புதிய உறவுக்குள்ள வந்து சிக்கல் தான் வந்து வரப்போகுது. முத்து, மீனா, அருண் இந்த 3 பேரோட வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ ரகசியம், எவ்வளோ பாசம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்றது தெரியல. அடுத்த எபிசோட்ல இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மீனாவும் சீதாவும் முத்து வந்து வேற கண்ணில் வந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதோட வந்து கதை முடியல. அடுத்த எபிசோட்ல முத்துவோட வாழ்க்கை எகெயின் சோதனையில் தான் விழப்போகுது. இன்னும் பல உண்மைகள், பல திருப்பங்கள் வர இருக்கு. அதை நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து பார்ப்போமா? நீங்க இந்த வீடியோ வந்து ரசிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணுங்க. இப்படி டெய்லி சீரியல் அப்டேட்ஸ் வந்து மிஸ் ஆகாம இருக்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு டேர்னிங் பாயிண்டோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.